வந்து தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவர்களுக்கு அதிகமாக என்ன இருக்கும் அப்படின்னா பயம் இருக்கும். அந்த பயம்ங்கிறது எதை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொன்னால், மற்றவங்கெல்லாம் என்ன செய்வாங்களோங்கிறதுக்கு அப்பாற்பட்டு நாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளை பொறுத்த வரைக்கும் தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடிய நமக்கு மட்டும் எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்ய போனாலே நமக்கு ஒரு பயம் வரும். எங்கே இந்த ஒரு நல்ல விஷயம் என்பது நமக்கு ஒரு கெட்ட விஷயத்தை ஏற்படுத்தி விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த பயத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடியது அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, செல்ஃப் டவுட்னு சொல்லக்கூடியது. அதாவது மற்றவர்கள்லாம் செய்தால் ஒரு வேளை அது நல்லதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் எப்படிப்பட்டவன் சொன்னால், நான் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவில்லாத ஒரு ஆள். ஸோ நான் செய்தேன் என்று சொன்னால் கண்டிப்பாக எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ஒரு கெட்ட ஒரு விளைவு அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு நம்பிக்கை, அது வந்து அந்த ஒரு பயம் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கும். அப்போ தாழ்வு மனப்பான்மை இது பண்ணுறதுக்கு இரண்டாவது முக்கியமான விஷயம் என்பது, இந்த பயத்தை நாம் எதிர்கொண்டு ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது, நம்ம கால்குலேட்லாம் பண்ணி பார்த்துருக்கோம், இது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த பயத்தை